நற்பவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நான் டாக்டர் சுமங்கலி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். நம்ம இயற்கை மருத்துவ சிகிச்சையை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி உணவு மருத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் இயற்கை மருத்துவம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். இயற்கையோடு இணைந்த இனிய எளிய வாழ்க்கை முறை தான் இயற்கை மருத்துவம் நம்ம சொல்கிறோம். இயற்கை மருத்துவத்தில் நம்ம என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா, எப்படி நோயின்றி வாழ்வது, நம்மளுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலில் நம்ம என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, நம்மளுடைய உணவு முறைகளை எப்படி சாப்பிட்லாம், எதை சாப்பிட்லாம், எவ்வளவு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறது தான் இந்த இயற்கை மருத்துவமே. நம்ம இயற்கை மருத்துவத்தில் எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய உணவு மருத்துவமும் உண்ணா நோன்பு மருத்துவத்தை தான் நம்ம முதன்மையாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். உண்ணா நோன்பு பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உணவு மருத்துவம். வாங்க பார்க்கலாம். உணவு மருத்துவம்னு பார்த்திங்கன்னா, இயற்கை மருத்துவத்தில் உணவே மருந்து, மருந்தே உணவு, இந்த ஒரு கான்செப்டில் தான் நம்ம உணவை அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வரோம். அதன்படி நம்ம இந்த உணவு மருத்துவத்தில் இந்த உணவுகளை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கழிவு நீக்க உணவுகள், எலிமினேட்டிவ் டயட், வளப்படுத்தும் உணவுகள், இது சூதனிங் டயட். தேர்டு வலிமைப்படுத்தும் உணவுகள், கன்ஸ்ட்ரக்டிவ் டயட். சரிங்களா? கழிவு நீக்க உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னலான்னா, பழச்சாறுகள், காய்கறி சாறுகள், மூலிகை சாறுகள். சரிங்களா? இந்த பழச்சாறுகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெமன் ஜூஸு, அதாவது ஜூஸி ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாகவே, லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை, கிரேப்ஸு, தர்பூசணி, இது எல்லாமே பழச்சாறுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறி சாறுகள். காய்கறி சாறுகள்னால் நீர்காய்கறிகள் எல்லாமே நமக்கு கழிவு நீக்க உணவுகள் தான். இந்த நீர்காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய், சுரக்காய், முள்ளங்கி, சௌச்சௌ, அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்பூசணி சொல்லுவாங்க, தடியங்காய், அப்புறம் வாழைத்தண்டு, இது எல்லாமே நீர்காய்கறிகள், கழிவு நீக்க உணவுகள். சரிங்களா? அடுத்து மூலிகைச்சாறுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நமக்கு கருவேப்பிலை சாறு, அருகம்புல் சாறு, வில்வெலை, துளசி இலைச்சாறு, இந்த மாதிரி மூலிகையிலேருந்து கிடைக்கக்கூடிய சாறுகள். சரிங்களா? இது எல்லாமே கழிவு நீக்க உணவுகள். இந்த கழிவு நீக்க உணவுகள் நம்ம உடம்புல உள்ள இரத்தத்தில் உள்ள கழிவுகளை நம்ம உடம்புலேருந்து நீக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த உணவுகளை எந்த பேஷண்ட்டுக்கு எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒன்று போல் எல்லாருமே இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. அவங்கவுங்க உடல்நிலைக்கு தகுந்தாற் போல் அவங்கவுங்களுக்கு என்னென்ன சாப்பிட்ணுமோ அதை நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஒன் வளப்படுத்தும் உணவுகள் சூதனிங் டயட். சூதனிங் டயட்டுன்னு பார்த்திங்கன்னா, இதை ஒரு சாத்வீக உணவுகள்னே சொல்லலாம். சாத்வீக உணவுகள்னு பார்த்திங்கன்னா, பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், வேக வைத்த காய்கறிகள், முளைக்கட்டிய பச்சை பயிர்கள், இது எல்லாமே வளப்படுத்தும் உணவுகள். இந்த வளப்படுத்தும் உணவுகள் நம்ம உடலையும் மனசையும் நல்லா வலிமையாக வளப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது. இது எல்லாமே நமக்கு வளப்படுத்தும் உணவுகளை வருது. அடுத்து வலிமைப்படுத்தும் உணவுகள், கன்ஸ்ட்ரக்டிவ் டயட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த நட்ஸுனால் கொட்டை பருப்புகள், முளைக்கட்டிய பயிர்கள், அவல், பட்டை தீட்டாத அரிசி, முழு தானிய உணவுகள், கோதுமை, கம்பு, கேழ்வரகு, வரகு, சாமை, இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் டயட், அதாவது வலிமைப்படுத்தும் உணவுகள். இந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய உடலை நோயற்ற உடலாக இது பாதுகாக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். இதெல்லாம் வலிமைப்படுத்தும் உணவுகள். சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா, கழிவு நீக்க உறுப்புகள், வளப்படுத்தும் உணவுகள், வலிமைப்படுத்தும் உணவுகள், அதாவது எலிமினேட்டிவ் டயட், சூதனிங் டயட், கன்ஸ்ட்ரக்டிவ் டயட். இந்த டயட்டெல்லாம் ஒவ்வொரு பேஷண்ட்டோட உடல்நிலையை பொறுத்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வரோம். சரி, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் யோசிக்கலாம், நான்வெஜ் எதுலேயுமே வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி தானே நினைக்கிறது தெரியுது. அதாவது நான்வெஜ் சொல்கிறேன், எதில் வருது அப்படின்னா, தவிர்க்க வேண்டிய உணவுகள். இப்போ நம்ம சேர்த்துக்கிற உணவுகளை பற்றி பேசிக்கிட்டோம். அடுத்து தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்திங்க அப்படின்னா, அசைவ உணவுகள், உப்பு, சீனி, மைதா, எண்ணெய் பொருட்கள், வேதிப்பொருட்கள், இந்த 6
தவிர்க்க வேண்டிய உணவுகள். சரிங்களா? இந்த தவிர்க்க வேண்டிய உணவுகளில் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து அசைவ உணவுகள். இந்த அசைவ உணவுகளை நாம் ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து இதோட காரணத்தை நம்ம பார்க்கலாம். புலிக்கும் சிங்கத்துக்கும் இருக்கிற செரிமான நீரோ சம்திங் அந்த உடம்புல இருக்கிற அமிலத்தன்மையே வந்து நம்ம உடம்புல கிடையாது. சரிங்களா? நம்ம உடம்புல சைவ உணவை வந்து ஜீரணிக்கக்கூடிய செரிமான நீரும் செரிமான மண்டலம் தான் நம்ம உடம்புல இருக்குது. அதனால் வந்து இந்த அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. அப்படியே நீங்கள் இந்த அசைவ உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் அது செரிக்காமல் நம்ம உடம்புல வந்து புளிப்பாக நஞ்சாக தான் மாறுது. இதனால் நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான கொழுப்பு சேருது. கொழுப்பு சேர்றதுனால கொலஸ்ட்ரால் கூடுது, உடல் எடை கூடுது. உடல் எடை கூடுறது மட்டும் இல்லாமல் மாரடைப்பு வரைக்கும் நம்ம உடம்பு வந்து மாரடைப்புக்கு வரைக்கும் நம்ம உடம்பு வந்து உள்ளாகுது. சரிங்களா? அதனால் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சைவ உணவுக்கு மாறுறதே பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த செகண்ட் ஒன் வந்து உப்புன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு கூட்டு நஞ்சுன்னு சொல்கிறோம் நாங்கள். கூட்டு நஞ்சு. நீங்கள் சோடியம் குளோரைடு. சரிங்களா? உப்புன்னு பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு. குளோரின்னால இது ஒரு கிருமி நாசினி தான். இந்த அதிகப்படியான உப்பை வந்து நம்ம எடுக்கிறனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல உள்ள செல்லில் கலந்து செல்லு ரத்தத்துலேயும் கலந்து அதிகப்படியான உடல் எடை கூடுது. சிறுநீரகங்கள் வந்து இதில் வந்து விரைவாக வந்து நமக்கு வந்து பழுதடையுது. சரிங்களா? இதனால் வந்து நம்ம உடம்பு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படுது. இந்த உப்பு உள்ள உணவுப் பொருட்களை நம்ம உப்பை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான தண்ணி தேவைப்படுது. நம்ம உடம்புல வீக்கம் உண்டாகுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம உடம்புல வர ஆரம்பிக்குது. சரிங்களா? இதுலேயும் வந்து இரத்த கொதிப்பு வர்றதுனால நம்ம உடம்பு வந்து இதுலேயும் மாரடைப்புக்கு உள்ளாகுது. அதனால் வந்து இந்த உப்பை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சீனி வந்து கரும்பு சாறிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெள்ளம்னு பார்த்திங்கன்னா பழுப்பு நிறமாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட வரும்போது வெள்ளையாக வருது. எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் சிலன்னு சொல்கிறத நிறைய வேதிப்பொருட்கள் கலந்து அது வந்து வெள்ளையாக வருது. இந்த மாதிரியான வேதிப்பொருட்கள் கலந்த உணவை வந்து நம்ம சாப்பிட்றனால நம்ம உடம்பு வந்து ரத்தத்தில் வந்து அதனுடைய வேதிப்பொருட்கள் கலந்து நம்ம உடம்பு வந்து ரத்தம் வந்து மாசடையுது. சரிங்களா? இதனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையுது. அதிக அளவு வந்து நம்ம உடம்புல வந்து சர்க்கரை சேருது. இதனால் உடல் எடை வந்து கூடுது. உடல் எடை கூடுறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து கொழுப்பு சேர்ந்து கொலஸ்ட்ராலும் கூடுது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சீனியை வந்து வைட்டமின் திருடன்னு சொல்கிறோம். எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து வைட்டமினை கூட வந்து இது குறைக்குது. அதனால் இதுக்கு பேர் வந்து வைட்டமின் திருடன் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எலும்பு பலத்தை குறைச்சிருது. கால்சியம் வந்து குறையுது. நம்ம உடம்புல வந்து குடல் புண் வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி பலவிதமான நோயும் வர்றதுக்கு இந்த சீனி வந்து முதல் காரணியாக இருக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த சீனியை வந்து முழுமையாக நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை, இந்த கருப்பட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கிறது மிகவும் சிறந்ததாக இருக்கும். அடுத்து 4th ஒன் பார்த்திங்கன்னா மைதான்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா கோதுமையிலேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியும். அது வந்து முழுசாக அதை தீட்டி அதில் இருக்கிற நார் பொருட்கள் எல்லாமே நீங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைக்கிறது மைதா. இது வந்து ஒரு மாவு பொருளாக கிடைக்குது. பசத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இதிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற பரோட்டா பூரியை நம்ம சாப்பிட்றனால இதனாலும் நம்ம உடம்பு வந்து செரிமான கோளாறு ஏற்பட்டு அது சீக்கிரமாக வந்து ஜீரணமாகிறது கிடையாது. இந்த உணவுகளை நம்ம எடுக்கிறனால நம்ம உடம்பு வந்து புண்ணாகுது. சரிங்களா? இதனால் மலச்சிக்கல் உண்டாகுது. மலச்சிக்கல் உண்டாகிறது மட்டும் இல்லாமல் உடல் பருமனும் கூடுது. இதுலேயும் இரத்த கொதிப்பு வந்து அதிகமாகுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த மைதா பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு முழுசாக நம்ம கோதுமையை எடுக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது வந்து எண்ணெய் பொருட்கள்னால் எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், அதாவது அப்பளம் சம்திங் பஜ்ஜி, வடை, இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை நம்ம சேர்க்குறனால நம்மளுடைய ரத்தத்தில் வந்து அதிகமாக கொழுப்பு சேர்ந்து இதுலேயும் வந்து இரத்த கொதிப்பு, மாரடைப்பு வரைக்கும் வருது. சரிங்களா? இதனால் இந்த எண்ணெய் பொருட்களையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
அப்புறம் பார்த்திங்கன்னா வேதிப்பொருட்கள் 6வது பார்த்தோம்ல வேதிப்பொருட்கள் கலந்த உணவுகள்னு பார்த்திங்க அப்படின்னா அதனது குளிர்பானங்கள், அதாவது ஜூஸு, கூல்ட்ரிங்க்ஸு, டப்பா, டின்னு, இந்த மாதிரியான பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இந்த மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அந்த வேதிப்பொருட்கள் நம்மளுடைய ரத்தத்தில் கலந்து நம்மளுடைய செல்கள் வரைக்கும் அஃபெக்ட் ஆகுது. இதனால் நம்ம உடம்புல குடல் புண் மட்டும் இல்லை, புற்றுநோய் வர்ற வரைக்கும் நம்ம உடம்பு வந்து அவதிக்குள்ளாகுது. நம்மளுடைய சிறுநீரகங்கள்லாம் சீக்கிரமாக பாதிப்படைகிறது. கல்லீரல், சிறுநீரகம், இதயம், இப்படி எல்லா வகையான உறுப்புகளும் வந்து இந்த வேதிப்பொருட்கள்னால நம்ம உடம்பு வந்து பாதிக்கப்படுது. இந்த வேதிப்பொருட்களை முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது மிகவும் சிறப்பாக இருக்கும். நமக்கு தேவையான எல்லா சத்துமே இயற்கை உணவுகளில் இருக்குது. அதாவது உப்புன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இயற்கை உணவுகள்லேயே இருக்குது. அந்த இயற்கை உணவுகளை வந்து நம்ம எப்போ சமைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வந்து செயற்கையாக உப்பு வந்து தேவைப்படுது, சரிங்களா? அதனால் வந்து இயற்கை உணவுகளை எடுத்துக்கிட்டாலே எல்லா வகையான சத்தும் அதில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உணவுகளை எடுத்துக்கோங்க. நம்ம இயற்கை உணவுகளை அதாவது இயற்கை உணவுனா காய்கறிகள், பழங்கள், மூலிகைகளை எடுத்து நம்மளுடைய உடம்பை வந்து பாதுகாப்போம். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.